இது சோலார் பவர் பேங்க்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து சோலார் பேனல் இருக்குது. பின்னாடி வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சார்ஜிங் ஒயர் இருக்குது. அதனால் நம்ம ஒயரை எப்பவும் கேரி பண்ண வேண்டாம். இன்பில்ட்டாக இருக்கிறதுனால இதில் வந்து ஐஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். சி டைப்பு, பி டைப், யூஎஸ்பி பவர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு சோலார் பேனல் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டி ப்ரூவ் சொல்கிறதுக்காக இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, இதில் ஒரு பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லுது. 25%, 50%ங்கிற மாதிரி. இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே வந்து 2 எல்இடி லைட்டு, டார்ச் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக இருக்குது. இப்போ பார்க்கும்போது நல்லா ஸ்டடியாக தான் இருக்குது இந்த டிசைனே. இது நான் அப்ராடில் வாங்கினது. சரி, இதோட கெப்பாசிட்டி எப்படி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக எனக்கு ஆர்வம் தாங்கலை. ஏன்னா இந்தியாவில் வாங்கியிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து சில பல இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய வெயிட் வைக்கிறதுக்காக இந்த சும்மா கல் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. டம்மி கூட இருக்கும். சரி, எனக்கு அதனால் இது உண்மையிலே வேலை செய்கிற மாதிரி ஐட்டமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது பார்க்கும்போது பேனல்லேருந்து நம்மளுக்கு ஒயர்லாம் போகுது. ஒயரும் நல்லா ஒரு தடிசாக இருக்குது. சரி, எத்தனை பேட்ரி இருக்குது, உண்மையிலே இது வந்து 20,000 mAh பேட்டரியான்னு பார்க்கலான்னு பார்க்குறதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது வாங்கி ஒரு 1.5 2 இயர்ஸ் ஆகிருக்கு. சரி, இது வந்து கெப்பாசிட்டி நம்மளுக்கு என்ன இருக்குது பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது ஒரு பேட்ரி வந்து 1000 mAh, சாரி 10,000 mAh, 2 பேட்ரி இருக்கும்போது 20,000 mAh பேட்ரி. நம்மளுக்கு இது பல்ஜியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் ஓப்பனே பண்ணியிருக்கேன். ஏன்னா பல்ஜியான பேட்ரி நம்ம ரிப்பீட்டடாக சார்ஜ் போடும்போது ஃபயர் ஆக வாய்ப்பு ஜாஸ்தி. அதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பேட்ரி வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி, அது செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாளைக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சோலாரில் சார்ஜ் பண்ணும்போது ரொம்ப நேரம் சார்ஜ் ஆகும். ஆனால் நம்ம எப்போவுமே நான் வந்து பேட்ரி வச்சு தான் சார்ஜ் பண்ணுவேன். அடாப்டரில் தான் சார்ஜ் பண்ணுவேன். இப்போது பேனலை கழட்டி பார்க்கலாம். பேனல் கழட்டும் போது தெரியுது, இது உண்மையான பேனல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒயரும் போட்டிருக்காங்க. நான் சன்னில் வச்சு கூட சார்ஜ் பண்ணி பார்த்துருக்கேன். சார்ஜ் ஆகிருக்கு. சரி, உண்மையானது தான் இல்லை டூப்ளிகேட்டாக ஏதாவது லைட் சென்சாரை வச்சு எதாவது பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் லைஃப் இருக்குது. அதனால் இப்போது இது பேனல்லாம் ரிமூவ் பண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். திரும்ப அசெம்பிள் பண்ணி வச்சுருவேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு பிங் பண்ணுங்கள்.